ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மானோவோட 6வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ ஒரு சோலோ டஞ்சனுக்கு வந்திருப்பான். அவனை போட்டு தள்ளுறதுக்கு அந்த மஞ்ச முடியோட பாஸு அப்புறம் ஒத்தக்கண்ணே அவனும் கூட இன்னும் 2 பேர் வந்திருப்பானுங்க. நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அவனுங்க 4 பேர்த்தையும் அசால்ட்டாக கொண்டுட்டு அவனுங்க கிட்ட இருந்த ஆர்டிஃபேக்டை எடுத்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவும் கிளம்பிட்டு ரைட்டு இனிமே இந்த மாதிரி சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் அவனுங்க கிட்ட இருந்து நான் இந்த மாதிரி ஒரு லூட்டு கிடைக்குன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இதனால என்னோட ஸ்டாக் எல்லாம் இப்ப 50 லெவல்ல இருக்க ஒரு பிளேயர் அளவுக்கு இருக்கு. நான் 5 நாளைக்கு முன்னாடி தான் அவேக்கணும்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்புறம் முக்கியமா இது அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ ஒரு ரிங் எடுக்கிறான். இதோட பேரு ரெக்கவரி ரிங். இது வந்து ஒரு சில்வர் ஆர்டிஃபேக்ட். இதோட ஸ்பெஷல் எஃபெக்ட் என்னன்னா ரெக்கவரி. அப்புறம் நார்மல் எஃபெக்ட் என்னன்னா நம்ம ஹீரோவோட மற்ற ஸ்டாக்ல ஏதாவது தேவையில்லாத எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிரும். நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு முட்டாள் கிட்ட இந்த மாதிரி ஒரு ரிங் இருக்கும் அப்படிங்கறத என்னால நம்பவே முடியல. என்ன இருந்தாலும் இந்த ரிங்னால என்னோட மற்ற ஸ்டேட்டஸ்ல இருக்க தேவையில்லாத எஃபெக்ட் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் நான் இதை மறந்துட்டேன் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஒருவேளை நான் அடுத்த டைம் இந்த ரிங்கை யூஸ் பண்ணும் போது என்னோட டீமன் பேஸ் ஸ்கில்ல இருக்க ஸ்டன் எஃபெக்ட் அது ஒர்க் ஆகாம போயிருச்சுன்னா, அட இதை மறந்து போயிட்டேனே, இனிமே இதை யூஸ் பண்ணும்போது பார்த்து தான் யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த ரிங் மேல மானா சிங்கை யூஸ் பண்றான். அப்புறமேட்டுக்கு அந்த டஞ்சன்ல நிறையவே காப்ளின் மான்ஸ்டர்ஸை காட்டுறாங்க. அப்போ ஒரு காப்ளின் ஷாக் ஆயிட்டு என்னன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ நடந்து வரான். அதுவும் கண்ணை கட்டிட்டு நடந்து வந்துகிட்டு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் இந்த மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டு இந்த காப்ளின்ஸ் எல்லாத்தையும் கொன்னேன் அப்படின்னா தான் எனக்கு இட்ஸ் மை லக்கி டே அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். நான் இந்த மாதிரி என் கண்ணில் பிளைண்ட் ஃபோல்டை கட்டிட்டு குறைஞ்சது 500 மான்ஸ்டரையாவது கொல்லணும். அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க, வாங்க அப்படின்னு அந்த காப்ளினை கூப்பிடுறான். அந்த காப்ளினும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வருது. நம்ம ஹீரோவும் என்னை நோக்கி ஏதோ வர மாதிரி இருக்கு, நான் இப்போ என்னோட எல்லா சென்சர்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி அட்மாஸ்பியர்ல இருக்க சவுண்டை வச்சு நான் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு ஏதோ ஒரு டொமைன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டான். அப்ப நம்ம ஹீரோவும் அங்க ஏதோ மூவ் ஆகுற மாதிரி சென்ஸ் பண்ணிட்டு எங்கடா இருக்குன்னு பாக்குறான். பார்த்தா நிறைய இடத்துல அந்த மாதிரி மூவ்மெண்ட் தெரியுது. நம்ம ஹீரோவும் நான் புடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த காப்ளினும் நம்ம ஹீரோவை வெறி கொண்டு அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் ஒரே ஷாட்ல 4 காப்ளினை கொண்டுட்டு என்ன ஒரு கிளீன் கட் அப்படிங்கிறான். அப்ப ஏதோ ஒரு அட்டாக் நம்ம ஹீரோ நோக்கி வருது. நம்ம ஹீரோவும் அசால்ட்டா அதை தடுத்துட்டு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல உங்களால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு அந்த மான்ஸ்டர் விட்ட ஏரோவை உடைக்கிறான். அப்போ அந்த காப்ளினும் என்னோட அட்டாக்கை எப்படா தடுத்த அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த மான்ஸ்டரை நோக்கி நடந்து வந்துட்டு, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் நிறையவே ஆபத்தை சந்திச்சிருக்கேன். இப்போ உங்களை பார்க்கும் போது என்னோட பழைய மெமரிஸ் எனக்கு ஞாபகம் வருது. அப்புறம் இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க, சீக்கிரமா வாங்க குப்பை காப்ளின்ஸ் அப்படிங்கிறான். அங்க இருக்க மொத்த காப்ளின் படையும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் அத்தனை மனுஷரையும் வெட்டி வீசிக்கிட்டு இந்த ஃபைட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப அங்க ஒரு காப்ளின் மட்டும் சோலோவா நின்னுட்டு இங்க என்னடா நடக்குது அப்படின்னு கதறுது. நம்ம ஹீரோவும் அங்க இருந்த மொத்த காப்ளின்ஸையும் கொண்டுட்டான். இப்போ அவனோட சிஸ்டத்துல இருந்து லெவலப் ஆகுறீங்க. அப்புறம் உங்களுக்கு புது டைட்டிலான இட்ஸ் மை லக்கி டே அப்படிங்கிற டைட்டில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் நான் இவ்வளோ ஸ்விங் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் எனக்கு டயர்டே தெரியல, இதுக்கெல்லாம் அந்த ஃபெதர் வெயிட்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு இந்த டைட்டிலோட பவர் என்னன்னு சொல்றாங்க. இதோட எஃபெக்ட் என்னன்னா நம்ம ஹீரோவுக்கு எக்ஸ்ட்ரா 20 பாயிண்ட் லக்ல இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் அடிஷனல் எஃபெக்ட் என்னன்னா காப்ளின் டைப்ல இருக்க ஒவ்வொரு மான்ஸ்டரை கொல்லும் போதும் அவனுக்கு 0.1% லக் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஹீரோவும் இந்த டைட்டில் நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அங்க இன்னும் 2-3 காப்ளின் வந்துட்டு, டேய் யாரா நீ, இங்க என்னடா பண்ற, அப்புறம் இதெல்லாம் என்னதுடா அப்படின்னு அங்க கீழே செத்து போயிருக்க காப்ளினை பார்த்து ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் பேய் மாதிரி அந்த காப்ளின் முன்னாடி வந்து, நீ இங்க வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், என்னோட லக்ல அடிஷனல் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு அந்த காப்ளினையே பயன்படுத்திட்டான். அதுவும் என்ன உயிரோட விட்டுறா அப்படின்னு கதறுது. அப்புறம் நம்ம ஹீரோவோட இன்ஃபர்மேஷனை காட்டுறாங்க. இப்போ லெவல் வந்து 15. அப்புறம் புதுசா இட்ஸ் மை லக்கி டே அப்படிங்கிற டைட்டில் கிடைச்சிருக்கு. இப்போ ஹெச்பி 500, எம்பி 60. அப்புறம் நம்ம ஹீரோவோட ஸ்டாக் பாயிண்ட்ஸ் பார்த்தா ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா, டிஃபென்ஸ் இந்த மாதிரி இருக்க ஸ்டாக் எல்லாம் 20ல இருந்து 28 இருக்கு. ஆனா லக் மட்டும் 50 பாயிண்ட் இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு, இந்த டைட்டில் வேற லெவல்ல இருக்கு தக்காளி, ஒரே டைட்டில்னால எனக்கு 30 லக் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இதோட ஒர்த் 500 மில்லியன் இல்ல பில்லியன்ல கூட இருக்கலாம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோக்கு முன்னாடி வேற ஒரு டைமென்ஷன் கிராக் விழுவுது. இது வந்து கிராப்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம
ஹீரோவும் ஷாக்லயே என்னது கிராம்ஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியரா இது ரெடி ஆயிருச்சா அப்படின்னு உறைஞ்சு போய் நின்னுடுக்கிறான். என்னன்னு பார்த்தா 3 கான்சலைசேஷன் அங்க வருது. ஃபர்ஸ்ட் வந்திருக்க கான்சலைசேஷன் என்னன்னா கிளீனர் ஆஃப் எ ஃபாலன் டைமென்ஷன், ரெண்டாவது காஸ்மிக் வேண்டர், மூணாவது கான்சலைசேஷன் காட் ஆஃப் லக். நம்ம ஹீரோவும் என்னது 3 கான்சலைசேஷனா அப்படின்ட்டு என்னோட லிட்டில் ஷோவை என்ஜாய் பண்ணீங்களா அப்படிங்கிறான். அப்போ அந்த காடஸும் திடீர்னு நம்ம ஹீரோட்ட வருது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு நான் ஒருவேளை ரூடா நடந்துக்கிறனும் இல்ல என்னோட ஃபர்ஸ்ட் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்தது இல்ல, ஆனா இப்போ இப்படி நடக்குது அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்போ அந்த சிஸ்டமோ காடஸ் ஆஃப் லக் உங்க மேல இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்போ அந்த காடஸ் ஆஃப் லக்கும் நம்ம ஹீரோ கிட்ட நான் உன்ன மாதிரி அதிகமா லக் வச்சிருக்க ஒரு ஸ்வாட்ஸ்மேனை பார்த்ததே இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே என்னது லக்கா, ஆமா ஆமா கொஞ்சோண்டு லக் இருக்கு அப்படின்ட்டு. நல்லது, காடஸ் ஆஃப் லக்கை இப்ப என் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, நான் இப்போ மற்ற கான்சலேஷனையும் செக் பண்ணோம் அப்படின்னு அந்த கிளீனர் ஆஃப் ஃபாலன் டைமென்ஷன் அப்படிங்கிற கான்சலேஷனை பார்க்கறான். இந்த கான்சலேஷனை எதுக்காக அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கில்லிங்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவும் எனது நான் ஷார்ட் டைம்ல இவ்வளவு காப்ளின்ஸை கொண்டதுனால இந்த கான்சலேஷன் வந்திருக்கா, சரி அந்த கடைசி கான்சலேஷனையும் பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் எனது காஸ்மிக் வாண்டரா இதை பத்தி எந்த ஒரு க்ளூவும் இல்ல. இந்த கான்சலேஷனை பார்க்கும் போது என்னோட பாஸ்ட் லைஃப்ல பார்த்த மாதிரி கூட இல்ல. இதோட எபிலிட்டி பார்த்தா ஒரு லைட் யூசர் அப்படி இல்லைனா ஒரு செயின்ட்டுக்கு செட் ஆகும். ஆனா இப்ப இந்த 3 கான்சலேஷனை நான் எதை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பாக்குறான். அப்போ அந்த காடஸ் ஆஃப் லக்கும் அங்க இருக்க இன்னும் 2 கான்சலேஷன் கூட நல்லாவே விளையாண்டுடுக்குது. நம்ம ஹீரோவும் இந்த காடஸ் ஆஃப் லக் இவளை பத்தி கேள்விப்பட்ட ரூமர்ஸ் ஒன்னும் பொய்யிலே அடங்குது. மத்த டைமென்ஷன்ல இருக்க கான்சலேஷன் கூட இவளோட அழகுல மயங்குறாங்க அப்படிங்கிறான். அப்போ அந்த காடஸ் ஆஃப் லக்கும் நீ ஒன்னும் என் கூட மட்டும் கான்ட்ராக்ட் போட வேண்டாம், உனக்கு வேணா நீ இன்னொரு கான்சலேஷன் கூட சேர்த்து கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது சீரியஸாவா, ஆமா இவ சொல்றது உண்மைதான், என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல அவன் கண்ணை மூடிட்டு ஏரோ அவுட் ஆனா கூட அது கரெக்டா டார்கெட் அட்டாக் பண்ணும், இவனோட ஏரோ மிஸ் ஆனதா சரித்திரமே இல்ல, இவன் தான் மித்திக் ஆர்ச்சர், இவனோட பேரு யூகி ஹஷிமோட்டோ, இவனோட ஸ்டாக்ல அதிகப்படியான லக்கும் இருந்துச்சு, அதிகப்படியான டிஸ்ட்ராக்டிவ் பவரும் இருந்துச்சு. அது எதனாலனா இவன் ஒரு கான்சலேஷன் கூட கான்ட்ராக்ட் போடல, 2 கான்சலேஷன் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த காடஸ் ஆஃப் லக் தான் அப்படின்ட்டு. ஏப்பா நீங்க 3 பேரு ஒரே சமயத்துல வந்தீங்கன்னா நான் யாரை சூஸ் பண்ணட்டும், நான் யாரை சூஸ் பண்ணோம் அப்படிங்கறதுல குழப்பமாகுது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறான். அப்ப அவங்க 3 பேரும் என்ன சூஸ் பண்ணு அப்படின்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோவும் இவனுங்க 3 பேரும் ரொம்ப கத்துறானுங்களே, சரி நான் இப்ப காடஸ் ஆஃப் லக்க சூஸ் பண்றது நல்லதுதான், ஆனா மத்த கான்சலேஷனையும் நான் கன்சிடர் பண்ணணும், ஏன்னா நான் இப்ப காடஸ் ஆஃப் லக்க சூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட என்டையர் லைஃபுமே இதை நோக்கி தான் போகும். என்னோட பாஸ்ட் லைஃப்ல நான் 10 வருஷம் பிளேயரா இருந்தோட்டி தான் எனக்கு ஒரு கான்சலேஷனே கிடைச்சிச்சு, அவன் தான் லேட் ப்ளூமிங் சோலார், அவன் என்னோட லைஃபுக்குள்ள வந்தோட்டி பர்பஸே இல்லாத எனக்கு ஒரு பர்பஸை கொடுத்தான். அப்புறம் என்னோட லைஃப்ல ஏதோ ஒன்று என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு அவன் உரத்தை மட்டும்தான் நம்பினான், என்ன மோட்டிவேட்டும் பண்ணனான். ஆனா என்னோட லைஃப்ல ஒண்ணுமே மாறல, நானும் ஒரு 55 வயசான ஓல்டு மேனா மாறிட்டேன். ஆனா லேட் ப்ளூமிங் சோலார் கொடுத்த டைட்டில்ஸ் அதோட லெவல் ரெக்யூப்மெண்ட்ஸ் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒன்னா இருந்துச்சு. அப்புறம் ஒரு பிளேயருக்கு என்னதான் ஒரு கான்சலேஷன் முக்கியம் இல்லைனாலும் ஒரு கான்சலேஷன் நம்ம கிட்ட இருந்து அதோட பவரை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த லேட் ப்ளூமிங் சோலார் அவன் அப்படி இல்ல, என்னதான் அவனோட எந்த டைட்டிலும் என் மேல ஒர்க் ஆகலனாலும் எனக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்து என்னோட லைஃபை ரீவைண்ட் பண்ணிட்டான். அதனால நான் என்னோட சாய்ஸை கரெக்டா மேக் பண்ணணும், ஏன்னா மறுபடியும் என்னோட லைஃபை மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அதனால இந்த ஸ்கேர்டு பவரா இல்ல டிஸ்ட்ரக்டிவ் பவரா அப்படியும் இல்லனா அன்ரிவீல் ஃபார்ச்சூனா, சரி நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அப்புறம் கைஸ் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப் போட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.